இன்றைய நாளுக்கான 7வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது இந்த கொடி பறக்குது டாஸ்க் இப்போ தான் முடிவுக்கே வந்தது. கரெக்டாக ஒரு ப்ரோமோவில் நம்ம ஒரு 2 மணி நேரமாக பார்த்ததை 30 நிமிஷத்தில் அழகாக முடிச்சு கொடுத்துட்டாங்களே, இப்போ ப்ரோமோவே சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொடி பறக்குது டாஸ்க் என்னென்னா, தர்பி சாம்ராஜ்யத்துக்கு 3 கொடி, அதுக்கப்புறம் வந்து கானா சாம்ராஜ்யத்துக்கு 3 கொடி. ஃபர்ஸ்ட் கானா சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க தர்பி சாம்ராஜ்யத்தினுடைய கொடிகளை போய் ஒழிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க எதிரணியுடைய கொடிகளை ஒழிச்சு வைப்பாங்க. இப்போ மற்ற இருவர்கள் சென்று அதை கண்டுபிடிக்கணும். 3 பெடஸ்டல் இருக்கும். அதில் வந்து நம்ம எதிர்நாட்டு கொடியிலேருந்து நம்ம நாட்டு கொடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டுட்டோம்னா நாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது 2வது டாஸ்க். முதல் டாஸ்க் வந்து அதான் அந்த பொருட்களை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான் வெற்றி பெற்றிருந்தது. பரபரப்பான தொடங்குதுங்க இந்த ஆட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தர்பீஸ் சாம்ராஜ்யத்துலேருந்து 3 நபர்கள் போய் ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த சாம்ராஜ்யத்துலேயும் 3 நபர்கள் போய் ஒழிச்சு வச்சிடுறாங்க. இப்போ யார் இருவர்கள் போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது தர்பீஸ் சாம்ராஜ்யத்துலேருந்து இருவரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த இருவர்களாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவும் வியனாவையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்கங்க. எஃப்ஜே அண்ட் வியனாவை நாங்கள் சூஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். அவங்க போய் எங்களுடைய எதிரணியினுடைய தங்களுடைய கொடியை வந்து அவங்க காப்பாற்றிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்புகிறாங்க. இந்த சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யத்திலேருந்து யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவையும் கெமியையும் அனுப்புகிறாங்க. இப்போ முதல் கொடியை கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியனா தாங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சது என்னமோ அவங்க நாட்டினுடைய தர்பீஸ் சாம்ராஜ்யம் இல்லை, எதிரணியாகிய கானா சாம்ராஜ்யத்தின் கொடியை எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த ரூல் என்னென்னா, கொடியை எடுத்தவுடன் நீங்கள் கொண்டு வந்து நட்டுடணும். அது எதிரணி கொடியாக இருந்தால் கூட அப்படின்னு ரூலில் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு கயாஸ் ஏற்படுது. பட் இதை ஃபன்னாக தான் ஆட சொல்லியிருக்காரு பிக் பாஸ். அதனால் இதை ஃபன்னாக ஆடிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கொடியை நான் கொடுக்குறேன், அப்போ உங்கள் கொடியை கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கும்போது திடீர்னு கெமி ஒரு கொடியை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கானா சாம்ராஜ்யத்தின் கொடியவே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நட்டுறாங்க. அப்புறம் வீரா வேஷமிட்டு இருக்கின்ற எஃப்ஜே என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு கொடியையும் எந்த கொடி தர்பீஸ் சாம்ராஜ்யத்தின் கொடியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நட்டுறாருங்க. 2க்கு 1 அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ நம்ம திருடலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஃபன் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து திருடலாம். எப்படி திருடலான்னா, அவங்க பார்க்காத இருக்கும்போது திருடணும், அவங்களே இருக்கும் பொழுது திருடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கேம் அவங்களால முன்னோக்கி செல்ல முடியல. இப்போ இறுதி ஒரு கொடியை கண்டுபிடிச்சா தர்பீஸ் சாம்ராஜ்யம் வெற்றி பெறும், 2 கொடிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டில் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் குப்பையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்போ எஃப்ஜே வந்து 3வது கொடியையும் எடுத்துடுறாருங்க. எடுத்துகிட்டு வந்து நடுகிறார். அதன் மூலமாக தர்பீஸ் சாம்ராஜ்யம் 2வது வெற்றியை பெறுகிறது. இப்போ பிக் பாஸ் வந்து பாராட்டுறார், ரொம்ப அற்புதமாக ஆடுனீங்க, கேம்லாம் நல்லா இருந்தது, இது ஒரு குட் ஸ்டார்ட், நாளைக்கும் இந்த டாஸ்க் தொடரும், இப்பொழுது இந்த டாஸ்கை நான் தற்காலிகமாக நிறுத்துறேன் அப்படின்னு தர்பீஸ் சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் போடுறாங்க. பொன்னி நதி ஓரத்தில் அப்படிங்கிற அந்த பாடலும் ஒளிபரப்ப அந்த இடமே உற்சாக கடலில் முழுகுது.